ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட 169வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 168 எபிசோட வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிடெக்டிவ் கோனன் சீரிஸ்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுல இருந்து செக் பண்ணிட்டு வாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா பேக்கர் ஸ்ட்ரீட் அக்வாரியம் காட்டுறாங்க. அங்க வந்து நம்ம ரான், கானன், மோரிசன் எல்லாருமே இருக்காங்க. சொன்னே ரான் வந்து இந்த ஷோ பாக்குறதுக்கு நான் பயங்கர ஆர்வமா இருக்கேன். அதுவும் அங்க பாருங்களேன், அங்க ஒரு கண்ணாடி குடுவை இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு சிப்பி இருக்கும், அதுக்குள்ள இருந்துதான் ஒரு அழகான பொண்ணு வருவாங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இங்க என்ன கூட்டம் ரொம்ப பயங்கரமா இருக்கே ரான், நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாமே அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்பா இது ஒன்னும் நீங்க வாங்கின டிக்கெட் இல்ல, உங்களோட ஃபேன் கொடுத்த டிக்கெட் தானே, நம்ம இங்க இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு நபர் வராரு. அவரோட பேர் வந்து கயாசி மசோடோ. அவர் வந்து அந்த ஷோவோட ஸ்டேஜ் டைரக்டரா இருக்காரு. சோ பக்கத்துல இருக்க லேடியோட பேர் வந்து ஓசாவா மிச்சிகோ. அவங்க வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மோரிசன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஓ நீங்களா, நான் உங்களோட ஷோ எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அடேங்கப்பா இவர் என்னமா நடிக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஆமா நீங்க தண்ணியில அப்படி எவ்வளவு நேரம் தான் மூச்சை பிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்றப்ப மிச்சிகோ வந்து நாங்க 4 நிமிஷம் இருப்போம் அப்படின்னு சொல்றப்ப கயாசி வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாவே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய்க்கிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரூமை காட்டுறாரு. இதுதான் கண்ட்ரோல் ரூம், இதுல தான் லைட்னிங், மியூசிக் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. இதுதான் ஒர்க்கர்ஸோட ஸ்டோரேஜ் லாக்கர் ரூம், இங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் பத்திரமா லாக் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுதான் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ற ரூம், ஆக்டர்ஸ் எல்லாரும் அவங்களோட காஸ்டியூமை இங்க தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதோ அங்க கடைசி ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்கே, அந்த ரூம்ல தான் ஆக்டர்ஸ் வந்து ஷோக்கு முன்னாடி அவங்க வெயிட் பண்ற வெயிட்டிங் ரூம் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க மிச்சிகோ வந்து போதும் போதும் எல்லா ரகசியத்தையும் ஓபன் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க 2 நபர் வராங்க. சோ அதுல இருக்க ஒரு நபரோட பேர் வந்து முராகாவா யாசுகி. அவர் வந்து 20 வருஷமா இந்த ஷோ கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப பக்கத்துல இருக்க ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்களோட பேர் வந்து மினிசி யூரிகோ. அவங்களும் மிச்சிகோ மாதிரியே ஒரு ஆக்ட்ரஸா தான் இருக்காங்க. மிச்சிகோ வந்து ஏய் யூரிகோ, ஃபர்ஸ்ட் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் தானே, நீ இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம என்ன பண்ணிக்கிருக்க அப்படின்னு சொல்றப்ப யூரிகோ அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் மிச்சிகோ வந்து சரி எனக்கும் டைம் ஆயிடுச்சு, நானும் இங்க இருந்து கிளம்பணும், என்னோட ஷோவை ஸ்டேஜ்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சொன்னே மோரிசன் வந்து இந்த மிச்சிகோக்கு ஆட்டிடியூட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கே அப்படின்னு சொல்றப்ப கயாஷி வந்து இருக்காதா சார், அவங்களோட அப்பா தான் ஓசாவா கன்ஸ்ட்ரக்ஷனோட சிஇஓவா இருக்காரு, இது போக இந்த அக்வாரியமோட ஒன் ஆஃப் த பார்ட்னரும் அவங்க தான், அதனால தான் மிச்சிகோ இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா யாசுகி வந்து சரி நானும் போறேன் சார் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப அவர் கையில வச்சிருக்க ஒரு டவலை வந்து கீழே விட்டுடுறாரு. சோ கானன் வந்து அதை எடுத்துட்டு கொடுக்கறதுக்காக அவரோட ரூம்குள்ள போறான். சோ யாசுகி பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த வாட்டர் ஃப்ளோவை வந்து செக் பண்ணிக்கிருக்காரு. சோ அங்க வந்து தண்ணி வர வைக்கிறதுக்கும் ஸ்டாப் பண்றதுக்கும் 2 பட்டன்ஸ் இருக்கதையும் கானன் வந்து பாக்குறான். சொன்னே கானன் வந்து அப்படின்னா இந்த டேங்க்ல வர்ற வாட்டரோட சப்ளை எல்லாம் நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்களா, அப்ப இதுல இருக்க வாட்டர் தான் மேல இருக்க அந்த சிப்பிக்குள்ள போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப யாசுகி வந்து நீ சரியா சொன்ன குட்டி பையா அப்படின்னு சொல்றப்ப சரி சரி ஷோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து சேர்ல உட்காந்துருக்காங்க. சோ ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா யூரிகோ வந்து அந்த கண்ணாடி குடுவைக்குள்ள இருக்க சிப்பிக்குள்ள இருந்து வெளியில வர்றாங்க. சோ அவங்களோட காஸ்டியூம் வந்து பயங்கர அழகா இருக்கு. சோ அவங்க எங்கெங்கெல்லாம் மிதந்து போறாங்களோ அங்க இருக்க மீன்களும் அவங்க பின்னாடியே வந்துக்கு இருக்கு. சொன்னே ரான் வந்து இத பயங்கர பிரமிச்சு போய் பாத்துட்டு இருக்கான். அதே சமயம் கானன் வந்து ரான் நீ நல்லா கவனி, அவங்களோட கையில இருக்க அந்த ஸ்மெல்ல வச்சுதான் அந்த ஃபிஷ் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வருது அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மிச்சிகோவோட டர்ன் வருது. சோ மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றாங்க. சோ அந்த சிப்பி ஓபன் ஆகும் பொழுது உள்ள இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மிச்சிகோவோட டெட் பாடி வந்து மிதந்துட்டு வருது. சோ அதை பார்த்ததும் எல்லா நபர்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா போலீஸ் டீம் மெம்பர்ஸும் அங்க வந்துடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மிச்சிகோவோட பாடியை வந்து செக் பண்ணிக்கிருக்காங்க. சொன்னே டகாகி வந்து சார் கண்டிப்பா மிச்சிகோ வந்து தண்ணியில மூழ்கி தான் இறந்து போயிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து மிச்சிகோவோட முகத்துல மேக்கப் கலைஞ்சு போனதுக்கான தடையம் இருக்கத கானன் வந்து பாத்துடுறான். அது போக மிச்சிகோவோட இடது கால்ல வந்து ரத்தக்கட்டு பேண்டேஜ் ஊட்டி இருக்கதையும் கானன் வந்து நோட் பண்றான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கயாசிட்ட வந்து விசாரிச்சுக்கு இருக்காங்க. சொன்னே கயாசி வந்து சார் நாங்க எப்பயுமே சிப்பிக்குள்ள 80% வாட்டர் போனதுக்கு அப்புறம் நாங்க அதை ஸ்டாப் பண்ணிடுவோம், அது போக உள்ள இருக்க பிரஷரையும் நாங்க கண்ட்ரோல் பண்ணி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான்
தண்ணிக்குள்ள இருக்க கேரக்டரை மேல இருக்க அந்த சிப்பிக்குள்ளேயே அனுப்புவோம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து மிச்சிகோவோட கால்ல இருக்க அந்த பேண்டேஜை பார்த்து அவங்க பேண்டேஜ் போட்டிருந்ததை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்றப்ப யாசுகி வந்து என்ன பேண்டேஜ் போட்டிருந்தாங்களா, அதை நான் பார்க்கலையே, அதை பார்த்திருந்தா கண்டிப்பா நான் அந்த ஷோவையே கேன்சல் பண்ணிருப்பேன். ஏன்னா நீச்சல் அடிக்கும் பொழுது அவங்களுக்கு கால்வலி ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும், அது அவங்களோட உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்றப்ப யாசுகி வந்து ஒருவேளை அவங்க பிராக்டிஸ் பண்றப்பதான் இந்த மாதிரி பயங்கரமான அடிபட்டிருக்கும் போல அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா வாட்டர் கண்ட்ரோல் ரூம் போய் செக் பண்றாங்க. சோ அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து அங்க கீழே இருக்க தரையில மேக்கப் போட்டி இருக்கத கானன் வந்து பாக்குறான். அந்த விஷயத்த டகாகிய கூப்பிட்டு சொல்லிக்கிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து எல்லா ஸ்டாஃபையும் உட்கார வச்சு விசாரிச்சுக்கு இருக்காரு. நீங்க சரியா அந்த சம்பவம் நடந்த பொழுது நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, எங்க இருந்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப கயாசி வந்து நான் வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்தேன் சார் அப்படின்னு சொல்றப்ப யாசுகி வந்து நான் வாட்டர் ஆன் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து மேல தொங்கிட்டு இருக்க ஒரு ஜாக்கெட்டை வந்து பாக்குறான். அது பாத்துக்கிட்டீங்கன்னா ஈரமா இருக்கு. அது போக அந்த ஜாக்கெட்டோட மேல் புறத்துல வந்து ஏதோ ஒரு மார்க் இருக்கிறது தெரியுது. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மேக்கப் ரூம் போய் செக் பண்றாங்க. சோ கானன் பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்க ஒரு லிப்ஸ்டிக்கை பார்த்துட்டு இது யாரோடது அப்படின்னு சொல்றப்ப யுரிகோ வந்து இது மிச்சிகோவோடது அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து மிச்சிகோவோட கால்ல இருக்க பேண்டேஜோட கவர் மேல இருந்து பறந்து கீழே விழுகும் பொழுது அதை வந்து நோட் பண்றான். அந்த விஷயத்தை வந்து யாசுகி குனிஞ்சு எடுக்கும் பொழுது கானனுக்கு வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிடுது. அப்படின்னா கண்டிப்பா இது ஆக்சிடென்ட் கிடையாது, இது திட்டமிட்டு நடந்த ஒரு கொலை, அதை பண்ண கில்லர் யாருன்னு கூட நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டகாகி வந்து இன்ஸ்பெக்டர் மெக்ரே நான் எல்லா ரூமையும் செக் பண்ணிட்டேன், சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்ல, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து சோ இது கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்ட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா வாட்டர் ஃப்ளோவை வந்து செக் பண்ணிக்கிருக்காங்க. அதுவும் வந்து கரெக்டான அளவுல தான் போய்க்கிருக்கு. அதுக்கப்புறம் கானன் வந்து மோரிசனோட கழுத்துலயே அடிச்சு மயக்கம் போட வச்சு மோரிசனோட வாய்ஸ்ல வந்து கானன் வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க, இது கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்டே கிடையாது, இது ஒரு மர்டர் தான். இத பண்ண கில்லர் தான் மிச்சிகோவோட கால்ல அந்த பேண்டேஜை ஃபிக்ஸ் பண்ண வச்சு இந்த மொத்த கதையும் வேற பக்கம் திருப்ப வச்சிருந்திருக்கான். அந்த டேங்குக்குள்ள தண்ணி 80% வர்றதுக்கு 4 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள அந்த டேங்குக்குள்ள ஒரு கேரக்டர் நின்னுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல, அதே அந்த கேரக்டர் படுத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா தண்ணியில மூழ்கி அவங்க இறந்தே போவாங்க. சோ கில்லர் மிச்சிகோவை மயக்கமடைய வச்சு அவங்களோட கால்ல பேண்டேஜை ஒட்டி அந்த டேங்குக்குள்ள போட்டு இருந்திருக்கணும். தண்ணி சரியா ஏறுறதுக்கு 4 நிமிஷம் ஆகுறதுக்குள்ளேயே மிச்சிகோ அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. இத பண்ண கில்லர் வேற யாரும் இல்ல, இங்க இருக்க ஓல்டு எம்ப்ளாயியா இருக்க யாசுகி தான் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லா நபர்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சோனே கானன் வந்து யாசுகி யூஸ் பண்ண அந்த டேங்குக்கு கீழே பாத்தீங்கன்னா மிச்சிகோவோட ஃபேஸ்ல போடப்பட்ட ஃபவுண்டேஷனோட மேக்கப் போட்டி இருந்திருக்கு. ஏன்னா அந்த இடத்துல தான் யாசுகிய மயக்கம் போட வச்சு கீழே விழுக வச்சிருந்திருக்கணும், அப்பதான் அது ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப யாசுகி வந்து இதெல்லாம் ஒரு ஆதாரமா, நான் தான் கில்லர்னு நிரூபிக்கிறது உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து யாசுகியோட பின்கழுத்தை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் அப்படின்னு சொல்றப்ப டகாகி பாத்துக்கிட்டீங்கன்னா யாசுகியோட பின்கழுத்தை பாக்குறான். அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா மிச்சிகோவோட வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் மார்க் வந்து பயங்கர டார்க்கா அவரோட முதுகுல இருக்கு. அது போக பாத்துக்கிட்டீங்கன்னா அவரோட பின்னங்கழுத்துல வந்து மேல் உதடு கீழையும் கீழ் உதடு மேலையும் மார்க் இருக்கு. சோனே கானன் வந்து சோ இதுல இருந்தே தெரிஞ்சிருந்திருக்கணும் மிச்சுகிய அவர் சோல்டர்ல தூக்கிட்டு வந்துதான் இந்த டேங்குக்குள்ள போட்டிருந்திருக்காரு. அந்த சமயத்துல அவரோட ஜாக்கெட்ல அந்த மார்க் பட்டிருந்திருக்கணும். அவர் நடக்கும் பொழுது குதிக்கும் பொழுதுதான் அந்த லிப்ஸ்டிக் மார்க் அவரோட பின்னங்கழுத்துல பட்டிருந்திருக்கணும். அந்த விஷயத்தை அவர் பார்க்க மறந்துட்டாரு. அவர் கீழே குனிஞ்சு அந்த பேண்டேஜ் எடுக்கும் பொழுதுதான் நான் அதை பார்த்தேன். அது போக மிச்சிகோவை இன்னைக்கு நான் மீட் பண்ணும் பொழுது அவங்க கால்ல எந்த விதமான பேண்டேஜும் இல்ல. அந்த பேண்டேஜை டேங்குக்குள்ள போடும் பொழுது யாசுகி தான் போட்டிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப யாசுகி வந்து ஆமா நான் தான் அந்த கொலையை பண்ணேன், அவ சாக வேண்டியவ தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃபும் என்னோட பசங்களும் ரோட்ல போய்க்கு இருக்கும் பொழுது காரை வேகமா ஓட்டிட்டு வந்து ஏத்தி அவங்க 2 பேரையும் அவ கொலை பண்ணா. இந்த விஷயத்த ரீசெண்டா அவ வளரும் பொழுதுதான் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை சொல்லும் போது கூட அவளுக்கு எந்த வருத்தமும் இல்ல, ரொம்ப நக்கலா தெனாவட்டா தான் பேசிக்கிருந்தா. அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி உண்மையை ஒத்துக்கிறேன். அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரான் வந்து இது நல்ல
ஷோ, பட் ஆனா இனிமேல் இது நடக்காது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ரான் நம்ம ஏன் இந்த குமாங்கஸ் டோம் ஸ்டைல் பூலுக்கு போக கூடாது, அங்க பிகினி போட்டு பல அழகான பெண்கள் இருப்பாங்களே அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சுட்டு பயங்கர வேகமா நம்ம மோரிசனை எத்துறதுக்காக வரும் பொழுது மோரிசனும் காணனும் ஒரே டைம்ல சேமா கீழே குனிஞ்சிடுறாங்க. சொன்னே மோரிசன் வந்து ஜஸ்ட் மிஸ், இவ அப்படியே அவங்க அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிக்கிருக்கு. அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.